ஒரு சில வார்த்தை ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் இடைப்பட்ட வார்த்தை இதுதான். இந்த இடத்துல நீ வரல, நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பெயின் நான் உனக்கு அனுமதிச்சது. ஏன் ஆண்டவர் இந்த பெயின் எனக்கு அனுமதிச்சீங்க? இந்த பெயின் ரிசல்ட் உனக்குன்னு ஒரு பாத் ஓபன் ஆகுது. இந்த பெயின் முடிவுல உனக்குன்னு ஒரு பாத் ஓபன் ஆகுது. இந்த வலியின் முடிவுல தேவன் ஆயத்தம் பண்ணின வழிகள். இந்த வழி என்ன வழி தெரியுமா? இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ என்றைக்கும் காண்பதில்லை. இனி உன் தலைமுறைக்கு இந்த வலி இருக்காது. உன் ஜெனரேஷனுக்கு இந்த வலி இருக்காது. பல தலைமுறைகள் சந்தித்த பெயின உனக்கு திறக்கிற இந்த பாதை மூலமாய் இனி உன் தலைமுறைக்கு இந்த வலி இருக்கக்கூடாது என்றால் அதனாலதான் உனக்கு இந்த வலி அனுமதிச்சார். ஆனா இப்ப அவர் திறக்க போகிற வழி உன் தலைமுறைக்கு இந்த வலியை கொடுக்காது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, இந்த மாலை நேரத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தர் திறக்க போகிற அந்த வழிக்காக நீ சந்தித்த பெயின் உனக்கு இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ என்றைக்கும் காணாதபடி. ஏன் இந்த சமுத்திரம் சில காரியத்துக்கு மொத்தமா முற்றுப்புள்ளி வைக்கிறதற்கு, உன் தலைமுறையை தொடர்ந்து சில சாப கட்டுக்கு இந்த இரவில கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். உன்னை அதற்கு தான் இந்த பாதையில கொண்டு வந்தா. 430 வருஷம் தொடர்ந்த இந்த எகிப்து இனி தொடரக்கூடாது. பல ஆண்டுகளாய் பல தலைமுறைகளாய் தொடர்ந்த சில கட்டுகள், சில சாப கட்டுகள், சில பலவீன கட்டுகள் இதோ இந்த இரவிலே கர்த்தர் உனக்கு திறக்கிற வழியில் அவைகள் இல்லாமல் போகிறது.